24வது பகுதி. யத்ர நான்யத் பஷ்யதி நான்யத் ஸ்ருணோதி நான்யத் விஜானாதி ச பூமா அத யத்ர அன்யத் பஷ்யதி அன்யத் ஸ்ருணோதி அன்யத் விஜானாதி ததல்பம் யோ வை பூமாம் ததம்ருதம் அத யதல்பம் தன்மர்த்யம் ச பகவக கஸ்மின் பிரதிஷ்டித இதி ஸ்வே மகிம்னி யதி வா ந மகிம்னீதி. யத்ர நான்யத் பஷ்யதி நான்யத் ஸ்ருணோதி நான்யத் விஜானாதி ச பூமா. இந்த பகுதியினுடைய விசாரத்தில் இப்பொழுது இருக்கின்றோம். சென்ற வகுப்பில் செய்த விசாரத்தை சுருக்கமாக ஞாபகப்படுத்தி கொண்டு நாம் தொடரலாம். இங்கு நான்யத் பஷ்யதி என்ற பகுதிகளில் பூமா என்ற பரபிரம்மத்திற்கு கொடுக்கப்பட்ட லக்ஷணத்தினுடைய சாரம் நிர்விகல்பம் என்று பார்த்தோம். பரபிரம்மத்தை பல கோணத்தில் விளக்கலாம், பல விதமாக லக்ஷணங்கள் கொடுக்கலாம். இங்கு கொடுக்கப்பட்டது நிர்விகல்பம். விகல்பம் என்றால் பேதம், பிளவு. நிர்விகல்பம் என்றால் பேதமற்றது, இருமையற்றது, பிளவு அற்றது. இங்கு இந்த நிர்விகல்பமானது இரண்டு வகைப்படும் என்று பார்த்தோம். ஒன்று நிர்விகல்பம் சொரூபமாக இருத்தல், இரண்டாவது நிர்விகல்பம் ஒரு அவஸ்தையாக இருத்தல். அவஸ்தை என்றால் அனுபவம். அவஸ்தா என்பது ஒரு காலத்தில் தோன்றி ஒரு காலத்திற்குள் அனுபவித்து பிறகு ஒரு காலத்தில் அதிலிருந்து வெளியே வருதல். இவ்விதம் நிர்விகல்பக சொரூபம், நிர்விகல்பக அவஸ்தா என்று இரண்டு இருக்கின்றது. இப்பொழுது நமக்கு என்ன சந்தேகம் வரலாம்? இந்த லக்ஷணமானது அவஸ்தையை பற்றி பேசுகிறதா, சொரூபத்தை பற்றி பேசுகிறதா என்பது. நிர்விகல்பக அவஸ்தை என்பது நமக்கு ஆழ்ந்த உறக்கத்தில், மயக்கம், பிறகு பிரளயம், இந்த நேரங்களில் வருவது. பிரளயம் என்பது பெரிய உறக்கம், பிறகு ஒவ்வொரு நாளும் உறங்கி எழுந்தல் என்பதும் ஒரு விதமான பிரளயம்தான். அதனால்தான் சுஷுப்தியை நித்திய பிரளயம் என்று சாஸ்திரத்தில் அழைப்பார்கள். ஆழ்ந்த உறக்கத்திற்கே நித்திய பிரளயம் என்று பெயர். ஒவ்வொரு நாளும் நாம் பிரளயத்தை அடைந்து பிறகு மீண்டும் தோன்றுகின்றோம். இவைகளெல்லாம் நிர்விகல்பக அவஸ்தை. அதேபோல் சமாதியில் யோக அபியாசம் செய்து சமாதியில் வருவதும் நமக்கு நிர்விகல்பக அவஸ்தை. இங்கு நிர்விகல்பக அவஸ்தை போதிக்கப்படவில்லை. காரணம், ஒரு காரணத்தை சென்ற வகுப்பில் பார்த்தோம். அமிர்தம் என்று பூமாவுக்கு லட்சணம் கொடுத்த காரணத்தினால். இது நாம் ஏற்கனவே பார்த்தது. இப்பொழுது இனியொரு காரணத்தையும் இன்று நாம் பார்க்கலாம். அமிர்தம் என்று சொன்ன காரணத்தினால் அது நித்தியம் என்று பொருள்படுகின்றது. ஆகவே ஒரு அவஸ்தை அல்ல.
அப்படி என்றால் இங்கு சொல்லப்பட்டது என்ன என்றால் நிர்விகல்பகத்தினுடைய சொரூபம். எது எல்லா அவஸ்தையிலும் எல்லா காலத்திலும் அப்படியே மாறாமல் இருக்கின்றதோ அந்த சொரூபமானது இங்கு சொல்லப்பட்டது. இப்போ இங்கு எது லட்சியம்? இந்த வாக்கியத்தினால் குறிப்பிடப்படுவது நிர்விகல்பக சொரூபம். ஏதோ ஒரு தத்துவம் அது எப்பொழுதுமே நிர்விகல்பமாக இருக்கின்றது, பேதமில்லாமல் இருக்கின்றது. அப்படி என்றால் அதை எப்படி நாம் அடைதல்? அதற்கு சாதனை என்ன என்றால், சிலர் நிர்விகல்பக சுரூபத்தை அடைய நிர்விகல்பக அவஸ்தை சாதனை என்று நினைக்கிறார்கள். ஏன்னா ரெண்டு சரியாக வர்றது போல தெரிகிறது. சொரூபம் நிர்விகல்பகம், அதற்கு சாதனையும் நிர்விகல்பக அவஸ்தை தேவை என்று. ஆனால் நாம் என்ன பார்த்தோம்? சவிகல்பக அவஸ்தை தேவை நிர்விகல்பக சொரூபத்தை அடைய. அது எப்படி நிர்விகல்பக சொரூபத்தை அடைய சவிகல்பக அவஸ்தை தேவை என்றால், இந்த நிர்விகல்பக சொரூபம் சவிகல்பக அவஸ்தையிலும் இருக்கிறது, நிர்விகல்பக அவஸ்தையிலும் இருக்கிறது. அதனால தான் நிர்விகல்பக சொரூபம்னு சொல்கிறோம். இந்த நிர்விகல்பக சொரூபம், இந்த பிரம்மனானது பேதமற்ற பிரம்மன், பேதத்தை நாம் அனுபவித்து கொண்டும் பொழுதும் இருக்கிறது, பேதத்தை நாம் அனுபவிக்காத பொழுதும் இருக்கின்றது. இருமையற்ற பிரம்மன் இருமையை நாம் அனுபவிக்கும் பொழுது இருமையற்றதாக இருக்கிறது, இருமையை அனுபவிக்காத பொழுதும் இருமையற்றதாக இருக்கிறது. ஆகவே இந்த ரெண்டு அவஸ்தையிலும் இருப்பதனால் ஏன் சவிகல்பக அவஸ்தை தேவை என்ற கேள்வி வரும்பொழுது, நிர்விகல்பக அவஸ்தையில் ஞானத்தை அடைய முடியாது. சவிகல்பக அவஸ்தையில்தான் ஞானத்தை அடைய முடியும். இந்த நிர்விகல்பக சொரூபமானது அறிவினால் அடையப்படுவது, ஞானத்தினால் அடையப்படுவது. அந்த ஞானத்தை நாம் சவிகல்பக அவஸ்தையில் அடைய வேண்டும். இதை நாம் பார்த்தோம். இதுவரை நம்ம பார்த்து முடித்த கருத்து. பிறகு இந்த விஷயத்தில் இனி ஒரு கருத்தை பார்த்துவிட்டு பிறகு மேற்கொண்டு நம்முடைய விசாரத்தை தொடரலாம். இங்கு நிர்விகல்பக சொரூபம்தான் சொல்லப்பட்டுள்ளது என்பதற்கு இரண்டாவது ஹேது, இரண்டாவது காரணத்தை இப்பொழுது பார்க்கலாம். இரண்டாவது காரணம் என்று சொன்னவுடன் முதல் காரணத்தை என்ன பார்த்துள்ளோம்? அமிர்தம் என்ற சொல்லினால், நிலையானது நித்தியம் என்ற சொல்லினால் இங்கு பேசப்பட்டது அவஸ்தையல்ல என்று பார்த்தோம். இப்பொழுது இரண்டாவது காரணத்தை பார்க்கின்றோம். இங்கு லக்ஷணத்தை பார்த்தால் யத்ர ந அன்யத் பஷ்யதி என்ற சொல் வந்துள்ளது. இந்த பஷ்யதி என்ற சொல் நிகழ்காலத்தை குறிக்கின்ற சொல். கொஞ்சம் இலக்கணம் இந்த இடத்துல நமக்கு தேவைப்படுகிறது. ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நிகழ்காலம் ஞாபகம் இருக்கோ? எவ்வளோ காலம் இருக்குது? ஸ்கூல்ல எல்லாம் படிச்சிருக்கிறோமே. கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம்னு 3 காலம் படிச்சிருக்கோம். தமிழாசிரியர் சொல்லி கொடுத்துருப்பார் அல்லவா? நேற்று நான் தமிழ் இலக்கணம் சொல்லி கொடுத்தேன், என்ன காலம்னு கேட்பார். பையன் என்ன சொல்லுவான்? கடந்த காலம்னு சொல்லுவான். நாளை நான் சொல்லி கொடுப்பேன், அது என்ன காலம்னு கேட்டால் என்ன சொல்லுவான்? எதிர்காலம்னு சொல்லுவான். இப்பொழுது சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறேன், என்ன காலம்னு சொல்லுவான்? போராத காலம்னு சொல்லுவான், அல்லது நிகழ்காலம்னு சொல்லுவான். அப்படி இந்த 3 காலம் இருக்கு. இதில் பஷ்யதி என்பது நிகழ்காலத்தை குறிக்கின்றது, ப்ரெசன்ட் டென்ஸை குறிக்குது. இப்பொழுது ஒரு ஜீவனை பார்த்து, நம்மை பார்த்து உபனிஷத், நீ ஒரு காலத்தில், எத்தர ஒரு காலத்தில் அல்லது பிரம்மனிடத்தில் இருமையை பார்க்காமல் இருந்தாய் அப்படி சொல்லவில்லை. பிரளய காலத்தில் அல்லது கடந்த காலத்தில், பாஸ்ட் டென்ஸில் நீ அந்த பிரம்மனிடம் வேற்றுமையற்றவனாக இருந்தாய் அப்படின்னு சொல்லவில்லை.
பிறகு நீ முக்தியை அடைந்ததற்கு பிறகு நீ இருமையை பார்க்க மாட்டாய் என்று எதிர்காலத்திலும் சொல்லவில்லை, நிகழ்காலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நிகழ்காலம்னா என்ன? சவிகல்பக அவஸ்தை தான் நிகழ்காலம். இப்போ நம்முடைய ப்ரெசண்ட் என்ன கண்டிஷனில் இருக்கோம்? நம்ம பேதத்துடன் இருக்கின்றோம், விகல்பத்துடன் இருக்கின்றோம். அப்படி விகல்பத்துடன் இருக்கும் பொழுதே நிர்விகல்பமானது உபதேசிக்கப்படுகிறது என்றால், விகல்பத்தில் இருக்கும் பொழுது நிர்விகல்பம் உபதேசிக்கப்படும் பொழுது அந்த நிர்விகல்பம் அவஸ்தை அல்ல. காரணம், அவஸ்தையாக இருக்கிறது நிர்விகல்பக அவஸ்தையும் சவிகல்பக அவஸ்தையும் ஒரே காலத்தில் நடைபெறாது. தூங்கிட்டு இருக்கும்போது விழிச்சிட்டு இல்லை, விழிச்சிட்டு இருக்கும்போது தூங்கலை, இந்த ரெண்டும் ஒரே காலத்தில் நடைபெறாது. ஆனால் நிர்விகல்பக ஸ்வரூபமும் சவிகல்பக அவஸ்தையும் ஒரே காலத்தில் இருக்கும். காரணம் என்ன? அதனுடைய சத்து வேற, இதனுடைய சத்து வேறு. அதனுடைய ரியாலிட்டி வேற, இதனுடைய ரியாலிட்டி வேற. இது எப்படி என்றால், பாம்பை பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே அது கயிறு என்று சொல்லி இருக்கின்றார். அது கயிறுன்னு சொல்கிறது எப்போ? பாம்பை பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே, பாம்பு இருக்கும் பொழுதே கயிறுன்னு சொல்வதிலிருந்து பாம்பு என்பது ஏற்றி வைக்கப்பட்டது. அதுபோல இங்கு நிகழ்கால பிரயோகத்திலிருந்து என்ன தெரிகிறது என்றால், ஒரு அவஸ்தையை குறிப்பிடவில்லை, சவிகல்பக அவஸ்தையிலேயே நிர்விகல்ப ஸ்வரூபம் போதிக்கப்படுகின்றது. இதே காரணத்தை நம்ம தத்துவமசியிலையும் சொல்லுவோம். தத்துவமசிங்கிறது நிகழ்காலத்தில் தான் சொல்லப்பட்டிருக்கு. நீ இப்பொழுதே பிரம்மனாக இருக்கின்றாய், நீ பிரம்மனாக இருந்தாய் என்று உபதேசிக்கப்படவில்லை. இனிமேல் பிரம்மனாக ஆகப் போகின்றாய், தது துவம் பவிஷ்யசின்னு சொல்லலை, தது துவம் ஆசீத்துன்னு ஆசீகின்னு சொல்லப்படவில்லை. பிறகு நீ இப்பொழுதே இருக்கின்றாய் என்று சொல்வது போல இங்கும் நிகழ்கால பிரயோகத்திலிருந்து அவஸ்தை பேசப்படவில்லை. இங்கு பேசப்படுவது சொரூபம், நிர்விகல்பக சொரூபமானது இங்கு உபதேசிக்கப்படுகின்றது. இனி மேற்கொண்டு நாம் விசாரத்திற்கு செல்லலாம். இப்பொழுது நம்ம எல்லாம் முதல் வரியிலேயே இருந்துகிட்ருக்கோம். எத்திர நாண்யத் பஷ்யதி நாண்யத் ஸ்ருணோதி நாண்யத் விஜானாதி ச பூமா, அதனுடைய அர்த்தத்தை பார்த்துருக்கோம். சில விசாரம் பண்ணிவிட்டு இறுதியில் மீண்டும் அதனுடைய அர்த்தத்தை பார்த்துட்டு பூர்த்தி செய்யலாம். இனி அடுத்த விசாரத்திற்கு செல்கின்றோம். அடுத்த விசாரம்னா அடுத்த ஒரு சந்தேகம் நமக்கு வரலாம். எப்படி இதை நாண்யத் பஷ்யதின்னு கேட்ட உடனே ஒரு சந்தேகம் நமக்கு வந்தது, இது சுஷுப்தியை எப்படி நீக்குகிறது? அதே போல் இனி ஒரு சந்தேகமும் நமக்கு வரலாம். அது என்ன சந்தேகம்? முதல்ல சந்தேகத்திற்கு போகலாம். என்ன சந்தேகம் வரலாம்? இந்த லக்ஷணத்தை படித்தவுடன், எத்திர ந அந்யத் பஷ்யதி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த இடத்தில் ஒருவன் வேறு ஒன்றை பார்ப்பதில்லையோ, இப்போ வேறு ஒன்றை பார்ப்பதில்லையோ என்று சொன்னதிலிருந்து வேறு ஒன்றைத்தானே இவன் பார்க்கல, ஆனால் பார்க்கவே இல்லை என்று சொல்லவில்லையே. இப்போ என்னுடைய வீட்டுக்குள்ளே என்னை தவிர நீ வேறு யாரையும் பார்க்கலை அப்படின்னு சொன்னால் அவன் பார்க்கவே இல்லை என்று சொல்லப்படவில்லையே. அவன் பார்க்கின்றான், ஆனால் வேறு ஒன்றைத்தான் பார்க்கவில்லை. அப்பொழுது பார்த்தல் கேட்டல் என்பது அங்கு இருக்கின்றது. வேறு ஒன்றைத்தான் பார்க்கவில்லை, வேறு ஒன்றைத்தானே கேட்கவில்லை. இவன் பார்க்கவே இல்லை கேட்கவே இல்லை என்று சொல்லப்படவில்லையே. சந்தேகம் புரிகின்றதோ? இங்கே சந்தேகம் என்னவென்றால், நம்ம என்ன சொல்லிட்டோம், எத்திர நாண்யத் பஷ்யதிங்கிறதுல எந்த விதமான துவைத விவகாரமும் இல்லை, எந்த விதமான வேற்றுமையும் இல்லை. அறிபவன், அறிய உதவும் கருவி, அறியப்படும் பொருள் என்கின்ற இந்த திரிபுட்டி, இந்த பேதத்தை உபனிஷத்து நீக்குகிறதுன்னு பொருள் சொல்லியிருக்கோம். அறிபவன் ஒருத்தன் இல்லை, அறிகின்ற கருவின்னு ஒருத்தன் இல்லை, அந்யக அந்நிய கரணேன அந்நிய திரவியம் இப்படியெல்லாம் இல்லைன்னு பொருள் சொல்லியிருக்கோம். ஆனால் இப்படி பொருள் இங்கு படுவதில்லையே.
வேறு ஒன்றைத்தானே பார்க்கவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது, பார்க்கவே இல்லை என்று சொல்லப்படவில்லையே. வேறு ஒன்றைத்தான் கேட்கவில்லை என்று சொல்லப்பட்டுள்ளது, கேட்கவே இல்லை என்று சொல்லப்படவில்லையே. அப்படி என்றால் இங்கு என்ன இரண்டு பொருள் வரலாம்? பூர்வபக்ஷி ரெண்டு பொருள் கொடுக்கின்றான். என்ன ரெண்டு பொருள் வரலாம் என்றால், எத்திர நான்யத் பஷ்யதி என்பதற்கு வேறு ஒன்றையும் பார்க்கல, அதை மட்டும் பார்க்கறான்னு ஒரு அர்த்தம். இப்போ உதாரணமாக வகுப்பெல்லாம் முடிஞ்சதற்கு பிறகு எல்லாம் சென்று விடுகிறார்கள். ஒருவர் வர்றார், வந்து இங்கே பார்க்குறாரு, யாரையுமே காணோம், ஒன்றையுமே அவர்கள் பார்க்கவில்லை. அப்படி என்றால் இப்பொழுது வீட்டுக்குள்ளேயோ அல்லது இந்த ஹால்லேயோ வந்து நான் எதையுமே பார்க்கல அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் பார்க்கவே இல்லை என்று பொருள் அல்ல, அவர் எதையும் பார்க்கவில்லை. இங்கு வேறு யாரையும் நான் பார்க்கவில்லை, எந்த மாணவர்களையும் நான் பார்க்கவில்லை என்று சொன்னால் அவர் பார்க்கவே இல்லைன்னு நம்ம பொருள் எடுத்துக்கொள்வதில்லை. பிறகு வேறு எதையோ பார்த்துருக்கார், இந்த தூணை பார்த்துருக்கார், ஹாலை பார்த்துருக்கார், யாருமே இல்லாமல் இருக்கின்ற இந்த அதிகரணத்தை பார்த்துருக்கார், மற்றவர்களுடைய அபாவ விசிஷ்ட ஸ்தலத்தை பார்த்துருக்கார். இங்கு யாரும் இல்லை என்று யாரும் இல்லாமையுடன் கூடிய இந்த இடத்தை அவர் பார்த்திருக்கின்றார். அப்போ எப்படி ஒரு திரஷ்டாவாக இருந்து பார்த்துள்ளார், வீட்டை பார்த்துருக்கார், இடத்தை பார்த்துருக்கின்றார். இப்போ வேறு யாரை பார்க்கல, அவ்வளவுதான். அப்படி என்ன இங்கு இரண்டு சந்தேகம் வரலாம் என்றால், ஆத்மானம் பஷ்யதிவா, ஆத்மானம்னா அதை மட்டும் பார்க்கின்றானா, வேறு ஒன்றையும் பார்க்கவில்லை என்றால் அதை மட்டும் பார்க்கின்றான் என்று ஒரு பொருள் வரலாம். அப்படித்தான் அர்த்தம். நான் வேறு யாரையும் பார்க்கலைன்னா பிறகு அதை மட்டும் பார்த்துருக்கேன், வீட்டில் யாரையும் பார்க்கலைன்னா வீட்டை மட்டும் பார்த்துருக்கேன், என்னை தவிர யாரையும் பார்க்கலைன்னா என்னை மட்டும்தான் பார்த்துள்ளேன், மற்றவர்களை பார்க்கவில்லை. இங்கு பார்க்கவே இல்லை என்று சொல்லப்படவில்லை, அந்யத் ந பஷ்யதி என்று தானே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது அதை மட்டும் பார்த்துள்ளான். இப்போ இவன் வந்து தான் வேறாக இருந்து கொண்டு ஏதோ பிரம்மன் ஒரு பொருளை பார்த்துள்ளான், அப்படி ஒரு பொருள் வரலாம். இப்போ முதல் சந்தேகம் என்ன? அதை மட்டும் பார்த்துள்ளான். இங்கே முக்கியம் என்னன்னா, அந்த பார்த்துள்ளான்ங்கிறது நீக்கப்படவில்லை. நம்ம என்ன சொல்லிட்டோம், இவன் பார்க்குறதே இல்லை, துவைத விவகாரமே இல்லைன்னு சொல்லியிருக்கோம். நம்ம கொஞ்சம் ஆழ்ந்து படிக்கும் பொழுது ந அந்நியத்து பஷ்யதி தானே, ந பஷ்யத்தின்னு சொல்லப்படவில்லையே. அத்ரேஷ்யம் அக்ராஹியம்னு மற்ற உபனிஷத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. அத்ரேஷ்யம்னா பார்க்கப்பட முடியாதுன்னு தெளிவாக சொல்லியாச்சு. இங்கே வந்து ந அந்நியத்து தானே பஷ்யதி, வேறு தானே பார்க்கலின்னு சொல்லப்பட்டிருக்கிறதே என்ற சந்தேகம் வரும் பொழுது அதை மட்டும் பார்க்கின்றான் என்று ஒரு பொருள். இரண்டாவது பொருள் என்னவென்றால், வேறு ஒன்று இருந்தது இப்பொழுது சென்று விட்டது. அந்நியத்தின பஷ்யத்தின்னு சொன்னால் அப்போ வேறு ஒன்று இருந்திருக்கு, அது இப்பொழுது இல்லை, அவ்வளவுதான். அந்த இல்லாமையை பார்க்கின்றான். இப்போ முதல் பொருள் வந்து அதை மட்டும் பார்க்கின்றான், இரண்டாவது மற்றதினுடைய இல்லாமையை பார்க்கின்றான். இப்படி பொருள் கொள்ளலாமே, இப்படியெல்லாம் பொருள் தெரிகின்றதே என்ற சந்தேகம் வரலாம். எனக்கு வரலையேன்னா சந்தோஷம், ஆனால் இப்போ வந்துடுதே. அப்படி சிந்திச்சோம்னா இந்த சந்தேகம் நமக்கு வரலாம். என்ன சந்தேகம்? ஏன் சந்தேகம் வருது என்றால், இவன் பார்க்கவே இல்லை என்று சொல்வதற்கு பதிலாக வேறு ஒன்றை பார்க்கவில்லை என்று சொன்ன காரணத்தினால் இந்த பார்த்தல் என்பது நீக்கப்படவில்லை. வேற ஏதோ தான் நீக்கப்பட்டிருக்கே தவிர பார்த்தல், அந்த திரஷ்டா ஸ்ரோதா அந்த பிரமாதா வந்து மீதி இருந்துடுறார். வேறு ஏதோ ஒன்றைத்தான் பார்க்கலையே தவிர பார்ப்பவன் இருக்கின்றான், கேட்பவன் இருக்கின்றான். அப்படின்னா கருவி இருக்குது, கேட்கறதுக்கு ஆள் இருக்குங்கிற துவைதம் தொடர்கிறதே என்ற சந்தேகம் வரும் பொழுது அப்போ அவன் என்ன சொல்கின்றான்? அதை மட்டும் பார்த்தான்னு பொருள் எடுக்கலாம், இல்லை வேறு ஒன்றினுடைய இல்லாமையை பார்க்கின்றான். இதிலிருந்து என்ன தெரிகிறது? வேறு ஒன்று இருந்திருக்கு, இப்பொழுது இல்லை, அதுதான் அர்த்தம். இப்போ வந்து ஒருவர் கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்க்கும் பொழுது இங்கே ஆட்கள் இருந்தார்கள், இப்பொழுது இல்லை, அதை நான் பார்க்கின்றேன், அல்லது இந்த இடத்தை நான் பார்க்கின்றேன்.
இந்த விதத்தில் சந்தேகம் வரும்பொழுது, இதெல்லாம் சங்கராச்சாரியாருக்கு வந்த சந்தேகம், அவர் இந்த சந்தேகத்தை எடுத்து பிறகு விளக்கம் கொடுக்கின்றார். அந்த ரெண்டுக்கும் பதில் சொல்கிறார். முதல் என்ன பதில் சொல்கிறார்? இங்கு பிரம்மன் தன்னை மட்டும் பார்த்தது அல்லது அதையே பார்க்கின்றது என்று சொல்ல முடியாது. காரணம், விகல்பமற்றதனால். ஏற்கனவே நிர்விகல்பம்னு சொல்லியிருக்கோம். நிர்விகல்பம்னு சொன்னதுக்கப்புறம் அது அதையே பார்த்தது, தன்னையே பார்த்ததுன்னு சொல்ல முடியாது. அப்படி சொன்னால் கர்ம கர்த்திரு விரோதம் அப்படின்னு ஒரு தோஷத்தை சொல்கிறோம். கர்ம கர்த்திரு விரோதக. கர்மனா ஆப்ஜெக்டு, கர்த்திருனா சப்ஜெக்ட். இப்படி ஒரு தோஷம் சாஸ்திரத்தில் இருக்குது. இது என்ன தோஷம், என்ன குறை என்றால், இப்போது பார்ப்பவன் சப்ஜெக்ட் என்றைக்குமே சப்ஜெக்டு தான், ஆப்ஜெக்ட் என்றைக்குமே ஆப்ஜெக்டு தான். சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் ஆகாது. அதாவது அறிபவன் அறியப்படும் பொருள் ஆகாது. அறிபவனும் அறியப்படும் பொருளும் ஒன்றாக ஆகும் என்றால் அது தோஷம். ஏன்னா அறிபவன் வேறு, அறியப்படும் பொருள் வேறு. சப்ஜெக்ட் சப்ஜெக்டாகவே இருக்குது. நீ சப்ஜெக்டையே ஆப்ஜெக்ட்னு சொன்னால் அது ஒரு தோஷம், அது நடக்காது. இப்பொழுது நான் என்னுடைய தோள் மேலே உட்கார்ந்து நடந்து சென்றேன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? என்னுடைய தோள் மேலே வேறு யாராவது உட்கார்ந்து நான் அவங்கள எடுத்துகிட்டு போகலாம். ஆனால் நானே என்னுடைய தோளில் உட்கார்ந்துருக்க முடியாது. அப்படி சொன்னால் அது ஒரு தோஷம். அதே போல் இங்கு பிரம்மன் ஏற்கனவே நிர்விகல்பம் அமிர்தம்னு சொன்ன காரணத்தினால் இங்கு பிரம்மத்துக்கு வேறா ஒருவன் இருந்து கொண்டு பிரம்மத்தையே பார்த்தல் அல்லது பிரம்மமே பிரம்மத்தை பார்த்தல் என்பதெல்லாம் நடைபெறாது. எத்தனை நாண்யத் பஷ்யத்தினா வேற பார்க்கவில்லை, அதை மட்டும்தான் ஒருத்தன் பார்க்கறான்னு சொல்ல முடியாது. இங்கு பார்ப்பவன் பார்க்கப்படும் பொருள் என்ற வேற்றுமை இல்லை. இது ஒன்று. பிறகு இரண்டாவது கேள்விக்கு, சந்தேகத்திற்கு பதில், ஏற்கனவே ஒன்று இருந்தது, அது வெளியே போயிடுது, அதனுடைய இல்லாமையை நம்ம பார்க்கின்றோம் என்ற சந்தேகம் வரும்பொழுது இங்கு சங்கரர் ஏற்றுக்கொள்கின்றார். ஆமாம், ஏற்கனவே ஒன்று இருந்தது, துவைதமெல்லாம் இருந்தது, அது போயிடுது அப்படின்னு ஏற்றுக்கொள்கிறார். அப்போ உடனே பூர்வபக்ஷிக்கு என்ன வந்துடும்? அப்போ நான் சொன்னதை ஒத்துட்டையா, துவைதம்ங்கிறதை நீ ஏற்றுக்கொள்கிறாயா என்று கேள்வி கேட்டவுடன் அவர் சொல்கின்றார், நான் துவைதத்தை இல்லை என்று என்றுமே சொன்னதில்லை. துவைதத்தை இல்லைன்னு சொல்கிறதுக்கே வாய் வேணும், சொல்லணும், எல்லா துவைதம் இருந்தால் தான் சொல்ல முடியும். பிறகு என்ன இங்கு பதில் சொல்கின்றார்? ரொம்ப அழகான பதில் சொல்கிறார். இந்த துவைதத்தை நான் ஒத்துக்கிறேன், ஆனால் இந்த துவைதம் என்பது அவித்யா கால பாவி அப்படின்னு சொல்கிறார். இது அவித்யை இருக்கிற வரைக்கும் இருக்கிறது. அவித்யானா அஜ்ஞானம், அவித்யா கால பாவி. பாவினா இருக்கிறது, காலம்னா அது வரைக்கும். எது வரைக்கும்னா அவித்யா. இந்த துவைதம் அவித்யை இருக்கிற வரைக்கும் இருக்கின்றது. அதனால் என்னென்னா, இந்த அவித்யினுடைய அடிப்படையில் இந்த லட்சணமானது சொல்லப்படுகின்றது. இந்த அவித்யை நாம் பயன்படுத்துகின்றோம். அவித்யை நம்ம பயன்படுத்தி, அறியாமையை பயன்படுத்தி, ஏற்றி வைக்கப்பட்ட ஒன்றை நாம் பயன்படுத்தி, பிறகு அதன் மூலமாக நாம் பிரம்மத்திடம் செல்கின்றோம். இந்த அத்தியாசத்தையும் அவித்யையும் விட்டுட்டோம்னா பேசாமல் தான் இருக்கணும். பிரம்மத்தை பற்றி ஒன்றும் பேச முடியாது. ஆகவே அந்த பிரம்மத்தை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக பிரம்மத்தின் மீது ஏற்றி வைக்கப்பட்ட இந்த துவைதத்தை துணையாக கொண்டு அதை நாம் நீக்குகின்றோம். இப்போ மற்றவர்களெல்லாம் இந்த துவைதம் சத்தியம் என்று சொல்கிறார்கள், நம்ம மித்யா, வெறும் அவித்யா என்று சொல்லி நாம் என்ன சொல்கிறோம்? அவித்யா அவஸ்தையில் எது இருந்ததோ அது வித்யா அவஸ்தையில் இல்லை. வித்யாவஸ்தைன்னு சொன்னால் ஞானம். இந்த இடத்துல அவித்யா வித்யாவையெல்லாம் நம்ம ஒரு அவஸ்தையாக போடலாம், ஏன்னா அது இருந்து அது செல்கிறது. இப்போ அவித்யா காலத்தில் எது இருந்ததோ அது வித்யா காலத்தில் இல்லை.
என்று அந்த வித்யாவை கொடுக்கறது தான் இந்த வாக்கியத்தினுடைய பிரயோஜனம். இந்த வாக்கியம் நமக்கு பிரம்மத்தை கொடுக்கல, நிர்விகல்பமான சொரூபத்தை கொடுக்கவில்லை, நிர்விகல்பமான சொரூப ஞானத்தை கொடுக்கின்றது. அந்த ஞானத்தை எப்படி கொடுக்கும்னா, அஞ்ஞானத்தில் இருக்கிற தசையை எடுத்துட்டு, தசைன்னு சொன்னால் அந்த வேலையை எடுத்துட்டு பிறகு நமக்கு இந்த உபதேசத்தை செய்கிறது. சுருக்கமாக என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கடைசியில் ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். ஏதோ சொல்லி கொண்டிருக்கிறீர்கள், கடைசியாக எதை சொல்ல விரும்புகிறீர்கள் என்றால், எத்திர நாண்யத் பஷ்யதி என்பது சுரூபத்தை தான் சொல்கின்றது, அவஸ்தையை சொல்லவில்லை. பிறகு ஏன் அந்நியத்து பஷ்யதின்னா அந்நியத்து இருந்துதான்னா, இருந்தது, அறியாமையினால் இருந்தது. அந்த இருப்புக்கு எவ்வளவு காலம்னா, உனக்கு அறியாமைக்கு எவ்வளவு காலமோ அவ்வளவு காலம்தான் அந்த பொருளுக்கும் காலம். நம்ம இந்த உலகத்துக்கு ஒரு காலத்தை வச்சுருக்கோம், இவ்வளவு காலம் இருக்கும்னு. சாஸ்திரம் சொல்லுது, இந்த உலகத்தினுடைய ஏஜ் உன்னுடைய அஞ்ஞானத்தினுடைய ஏஜ் தான். உங்ககிட்ட எவ்வளவு காலம் அஞ்ஞானம் இருக்கோ அவ்வளவு காலம் இந்த உலகத்துக்கு வயசு இருக்குது. எந்த க்ஷணத்தில் அஞ்ஞானம் போகுதோ அந்த க்ஷணமே இந்த உலகமும் சென்று விடுகிறது. இப்போ எவ்வளவு காலம் உலகம் இருக்கும்னா, நம்ம நினச்சிட்ருக்கோம் உலகத்துக்கெல்லாம் கால்குலேஷன் பண்ணிகிட்ருப்போம். பாறைகளை பார்த்து எவ்வளவு காலம் உலகம் இருந்ததுன்னு விஞ்ஞானிகள் சொல்லுவார்கள். எத்தனையோ மில்லியன் மில்லியன் ட்ரில்லியன் எல்லாம் பேசுவார்கள். நம்ம கணக்கே வேறு. ஓம் மனசில் இருக்கிற அஞ்ஞானத்தை பார்க்குறோம். அது எவ்வளவு காலம் இருக்கோ அவ்வளோ காலம் உலகம் இருக்குது. அஞ்ஞானம் போச்சா உலகமும் சென்று விடுகிறது. அந்த அஞ்ஞான அவஸ்தையை எடுத்துட்டு அந்யத் பஷ்யதி அந்யத் சுருணோதி என்ற பேச்செல்லாம் நாண்யத் பஷ்யதி நாண்யத் சுருணோதி என்ற லட்சணம் வருகின்றது என்று நாம் இருமையை ஏற்றுக்கொள்கின்றோம். எப்பொழுது அஞ்ஞான அவஸ்தையில் இருக்கின்றது, ஞான அவஸ்தையில் அது இல்லை. இப்போ இவ்விதம் நம்ம இந்த நாண்யத் பஷ்யதி என்பதற்கு சில விளக்கங்கள் பார்த்தோம். இனி நாம் மீண்டும் மந்திரத்திற்குள் சென்று மந்திரத்தை பார்க்கலாம். எத்திர ஏற்கனவே பார்த்தது தான், இது நம்ம முடிவுரைக்காக பார்க்கின்றோம். எத்திர எந்த பிரம்மனிடத்தில் ஒருவன் ந அந்யத் பஷ்யதி வேறு ஒன்றை பார்ப்பதில்லையோ, ந அந்யத் ஸ்ருணோதி வேறு ஒன்றை கேட்பதில்லையோ. இதை நம்ம ஏற்கனவே பார்த்தோம். பார்த்தல் என்பது ரூபத்தை குறிக்கின்றது, கேட்டல் என்பது நாமத்தை குறிக்கின்றது. அப்போ இங்கே என்ன நிராகரிக்கப்படுகிறது? நாம ரூபமானது நீக்கப்படுகின்றது. அப்போ எந்த பிரம்மனிடத்தில் நாம ரூபங்கள் இல்லையோ, இந்த அகில சிருஷ்டியும் நாம ரூபந்தான். சிருஷ்டி இஸ் ஈக்குவல் டு நாம ரூபத்தினுடைய வெளிப்பாடு. அதுதான் படைப்பு என்றால் என்ன. இதெல்லாம் கொஞ்சம் அட்வான்ஸ்டு லெவல் இருக்கும்போது சொல்கிற பதில். ஆரம்ப காலத்திலெல்லாம் படைப்புன்னு சொன்னால் உடனே உபாதான காரணம் நிமித்த காரணம்னெல்லாம் கதை சொல்ல ஆரம்பித்து இந்த மாதிரிலாம் பேசுவோம். அதெல்லாம் ஆரம்ப காலத்தில். ஆனால் கொஞ்சம் சாந்தோக்கியம் வரைக்கும் வந்தாச்சு இல்லையா, இவ்வளோ தூரம் அப்படியே முன்னேறி வந்திருக்கோம். இப்போல்லாம் சாதாரண லெவலில் நம்ம பேசக்கூடாது. இப்போ அட்வான்ஸ்டு லெவலில் பதில் சொல்லணும்னு சொன்னால், சிருஷ்டி என்றால் அங்கே உபாதான காரணம் கிடையாது, நிமித்த இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நாம ரூபத்தினுடைய ஆவிர்பாவம், நாம ரூபம் வெளிப்படுறதான் சிருஷ்டி. பிறகு பிரளயம்னு சொன்னால் நாம ரூபம் போய் ஒடுங்குதல். மோக்ஷம்னு சொன்னால் நாம ரூபத்தினுடைய நிஷேதம், அது இல்லைன்னு புரிஞ்சுக்கிறது, அதுக்கு ஒரு பொருள் அல்ல என்று புரிந்து கொள்ளுதல். இவ்விதம் நாண்யத் பஷ்யதி நாண்யத் சுருணோதிங்கிறதுல எல்லா நாம ரூபமும் கிடையாதுன்னு முடிவு பண்ணியாச்சு. பிறகு இந்த இடத்துல மற்ற கருத்தையும் நாம் எடுத்துக்கணும். பார்த்தல் மட்டும் கேட்டல் மட்டும்தானா, சுவைத்தல் இல்லையா, தொடுதல் இல்லையா என்றால் எல்லா ஞானேந்திரியங்களும் எல்லா கர்மேந்திரியங்களும் இங்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். எல்லா ஞானேந்திரியங்களுக்கு விஷயமாக வராது, எந்த கர்மேந்திரியங்களுக்கும் விஷயமாக வராது. பிரம்மத்தை போய் பிடிச்சிட முடியாது, நடந்து போய் பிரம்மத்தை அடைய முடியாது. அப்படி கர்மேந்திரிய ஞானேந்திரிய அகோச்சரம். பிறகு நாண்யத் விஜானாதி,
நாண்யத் விஜானாதி என்றால் இது அந்தக்கரணத்துக்கு அகோச்சரம். நாண்யத் விஜானாதிங்கிறது மனசா அப்படி அகோச்சரம். யதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்பிராப்பிய மனசா சக, மனதிற்கும் விஷயமல்லங்கிறத நாண்யத் விஜானாதிங்கிறது குறிக்கிறது. அது எப்படி மனதிற்கும் விஷயமல்ல என்றால், இப்போ அன்பு, பொறாமை, கருணை இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் நம்ம கண்ணில் பார்க்குறதல்ல, காதில் கேட்குற விஷயமல்ல. அன்புன்னு ஒரு வார்த்தையை சொன்னால் உங்களுக்கு அந்த ஞானம் வந்துடும். கோபம், பொறாமைன்னு சொன்னால் அறிவு வந்துடும். எப்படி வந்ததுன்னா மனதினுடைய கோச்சரம். இது நம்ம மனதிற்கு தெரிகின்றது, படிக்கின்றது. என்ன, எல்லோருக்கும் அந்த அனுபவம் பொதுவாக இருந்த காரணத்தினால். அப்படி கண்ணு காதில் அந்த பிரம்மத்தை கிரகிக்காட்டியும் மனதுக்குள்ளே கிரகிச்சிட முடியுமா, மனதிற்குள் ஒரு விஷயமாக அனுபவிக்க முடியுமா என்றால் அதுவும் முடியாது. நாண்யத் விஜானாதினா அந்தக்கரண அகோச்சரம். அந்தக்கரண அகோச்சரம்னு என்ன அர்த்தம்? மனதில் ஒரு பொருளாக உணர்வாக அனுபவிக்க முடியாது. அப்போ ஞானம் மனசில் தானே ஏற்படுது என்றால், இங்கே ஞானம் எப்படிப்பட்டதுன்னா, இந்த பிரம்மன் என்னுடைய அனுபவத்திற்கு விஷயம் அல்ல, என்னுடைய அனைத்து அனுபவத்திற்கும் சாட்சியாக இருக்கின்றது, நான் என்று இருக்கின்றது என்கின்ற அறிவு. சாஸ்திரத்தில் மனசினால் பிரம்மத்தை அடைய முடியாதுன்னு ஒரு வாக்கியம் இருக்குது, மனசினால தான் அடைய முடியும்னு ஒரு வாக்கியம் இருக்குது. அது ரெண்டு ஆங்கிளில், ரெண்டு படித்துறையில் நின்று அதுக்கு பொருள் சொல்லணும். மனதினால் அடைய முடியாதுன்னு சொன்னால் ஒரு பொருளாக அடைய முடியாது, மனதினால தான் அடைய முடியும்னு சொன்னால் நம்ம இங்கே பார்த்தோமே சவிகல்பக அவஸ்தை தேவைன்னு சொல்லி ஞானத்தை அடையிறதுக்கு, அதனுடைய அடிப்படையில். இப்போ எத்திர நாண்யத் பஷ்யதி நாண்யத் ஸ்ருணோதி நாண்யத் விஜானாதி ச பூமா, அதுதான் பூமா என்ற தத்துவம். இனி அடுத்ததை பார்க்க வேண்டும். அத, அத என்றால் உடனே நம்ம வேறு டாப்பிக்கு வந்துடுறோம். பூமாவை முடிச்சிட்டு அத என்றால், அதன்னு சொன்னால் அதாவது வேறுபடுத்தி காட்ட. அத என்பது அதாவது இந்த பூமாவுக்கும் வேறாக இருப்பது. யத்ர எங்கு, அந்யத் பஷ்யதி. இப்போ அல்பத்தினுடைய லட்சணம், மித்யா பதார்த்தத்தினுடைய லட்சணம், அல்லது இந்த உலகத்தினுடைய லட்சணம். யத்ர அந்யத் பஷ்யதி, அந்யக வேறாக இருந்து கொண்டு, வேறாக ஒரு கருவியின் மூலமாக வேறாக ஒன்றை எப்பொழுது ஒருவன் பார்க்கின்றானோ, எதில் ஒருவன் பார்க்கின்றானோ, அந்யத் ஸ்ருணோதி வேறொன்றை கேட்கின்றானோ, அந்யத் விஜானாதி வேறொன்றை அறிகின்றானோ, தது அல்பம். தது என்றால் அது அல்பம். இதற்கு முன்னத்த பகுதி பூமா அல்பம்னு ரெண்டு வார்த்தை சொல்லப்பட்டது. இது பூமாவினுடைய லட்சணத்தை இதுவரைக்கும் பார்த்தோம். இந்த பூமாவினுடைய லட்சணத்திற்கு எதிர்மறையான லட்சணம் அல்பத்தினுடைய லட்சணம். இங்கே அல்பம் என்றால் அனாத்மா, அனாத்மா என்றால் மித்யா. இப்போ எங்கு நீ பேதத்தை பார்க்கின்றாயோ, வேற்றுமையை பார்க்கின்றாயோ, அது அல்பம், அது அவித்யா. இப்போ இந்த இடத்துல எத்திரங்கிற சொல்லுக்கு சங்கரர் அல்பத்தினுடைய லட்சணத்துலேயும் எத்திரன்னு வருது. அந்த இடத்துல எத்திர என்றால் அவித்யா விஷயே அப்படின்னு பொருள் சொல்கிறார். எத்திரனா அவித்யா விஷயே, அவித்யா விஷயத்தில்தான் ஒருவன் ஒன்றை ஒன்றாக பார்க்கின்றான், ஒன்றிலிருந்து இனி ஒன்றை கேட்கின்றான். இந்த பேதமெல்லாம் இருக்கின்றது. இப்போ இந்த இடத்துலையும் சங்கரர் கூறுகின்றார், சரி, இந்த வேறொன்றை பார்த்தல், வேறொன்றை கேட்டல் எப்படி என்றால் கனவை போல. இப்போ கனவு உதாரணத்தை இங்கே கொண்டு வருகின்றார். இப்போ கனவுல பார்த்தோம்னா, கனவுல எத்தனையோ பொருள் இருக்குது. என்னென்ன பொருள்? நம்ம எத்தனையோ பொருளில் ஒரு 3 பொருள் எடுத்துக்கலாம். கனவை அனுபவிக்கின்ற ஒருத்தன் இருக்கான், பிறகு அந்த அனுபவிக்கிறதுக்கு அவனுக்கு கருவியெல்லாம் இருக்குது.
கனவுலையும் கண்ணில் தான் பார்க்க முடியும், கனவுலையும் வாயில் தான் சாப்பிட முடியும், கனவுலையும் காதில் தான் கேட்க முடியும். பிறகு பொருள் இருக்குது, கனவுலையும் சாப்பிட்றதுக்கான பொருள், பார்க்கறதுக்கான பொருள், கேட்கறதுக்கான சப்தம் இருக்குது. இப்போ இந்த கனவுல கனவு நிலையில் சொப்பன அவஸ்தையில் எத்திர அந்யத் பஷ்யதி, ஒருவன் வேறாக இருந்து கொண்டு கருவியின் துணை கொண்டு வேறொன்றை பார்த்து கொண்டிருக்கின்றான். புளியை பார்த்தான்னா ஓடுகின்றான், வேறு ஏதாவது பார்த்தான்னா அதை நாடி ஓடுகின்றான். இதெல்லாம் நடந்துட்டுருக்கு. ஆனால் சிந்திச்சு பார்த்தோம்னா இவைகளெல்லாம் யார்? இந்த கனவுல இந்த 3 இருக்கே, இதெல்லாம் யாருன்னு சொன்னால் விஸ்வனாக இருக்கின்ற நான் தான். நான் ஒருத்தந்தான் அங்கே 3ஆக இருக்கேன். அங்கே இருக்கின்ற ஒவ்வொரு பொருளும் என்னுடைய ஒவ்வொரு எண்ணங்கள், என்னுடைய ஒரு தாட் திரஷ்டாவாக இருக்கு, என்னுடைய இனியொரு எண்ணம் கரணமாக இருக்கு. நானே தான் என்னுடைய இனியொரு எண்ணம் தான் விஷயமாக இருக்கின்றது. அப்போது அந்த அவஸ்தையில் வேற்றுமையை நம்ம பார்த்துட்ருக்கோம். அந்த பொருள்களெல்லாம் எவ்வளவு காலம்னா அந்த அவஸ்தை இருக்கிற வரைக்கும் தான், சொப்பனம் இருக்கிற வரைக்கும் தான் அது விழித்து கொண்டால் நம்ம என்ன உணர்கின்றோம்? அங்கு பார்த்தவன், பார்க்க உதவிய கருவி, பார்க்கப்பட்ட பொருள், இவைகளெல்லாம் நான் தான், என்னுடைய மனசு தான், என்னுடைய மனசு தான் இவைகளாக வேறுபட்டு இருந்தது என்று புரிந்து கொள்கின்றான். அப்படி அந்த சொப்பனத்தில் இருக்கின்ற இந்த துவைதம் சொப்பன காலம் மட்டும். அதே போல் இந்த ஜாகிரத்தில் நம்ம பார்க்குற இந்த துவைதம் இருக்கே, அது அவித்யா காலத்தில் மட்டும். ஞானம் என்று விட்டால் பிறகு இவைகள் எல்லாமே எப்படி இருக்கும்னா கனவுல பார்த்தது போல் இவைகள் எல்லாம் சென்று விடுகிறது. இப்போ சென்று விடுகிறதுன்னா என்ன அர்த்தம்? உடனே மறைஞ்சு போகுமா என்ற கேள்வி வரும்பொழுது அந்த இடத்துல கனவு உதாரணம் பொருந்தி வராது. சில இடங்களில் ஞானம் வந்தவுடனே அறியாமையில் தெரிஞ்சது மறைஞ்சு போயிடும். கயிற்றை பார்த்து பாம்புன்னு நினச்சிட்ருக்கோம், ஞானம் வந்த உடனே அந்த பாம்பு மறைஞ்சு போகுது. இப்பொழுது கேள்வி என்னன்னா, ஞானத்தினுடைய தோற்றத்திற்கும் பாம்பினுடைய மறைவுக்கும் என்ன கால இடைவெளி? இது ஒரு கேள்வி. ஞானத்தினுடைய தோற்றமும் பாம்பினுடைய மறைவுக்கும் கால இடைவெளி எவ்வளவுன்னு சொன்னால் 0ன்னு சொல்கிறோம். ஞானத்தினுடைய தோற்றமே வஸ்துவினுடைய மறைவு. காணல் நீரை பார்க்குறோம். காணல் நீரை பார்த்த உடனே, தூரத்திலிருந்து பார்த்த உடனே அந்த ரோட்டில் தண்ணி இருக்கிறது தெரியுது. பிறகு பக்கத்தில் போன உடனே தெரிஞ்சு போச்சு இது காணல் நீர் தான்னு சொல்லி. அதற்கு பிறகும் காணல் நீர் மறைந்து விட்டது. அதனுடைய அர்த்தம் என்னன்னா, காணல் நீர் எங்கே மறைஞ்சது? மீண்டும் கண்ணுக்கு தெரிகிறது. என்ன, மீண்டும் கண்ணுக்கு தெரிஞ்சாலும் அது மறைஞ்சது தான். எப்படி என்றால், அது கண்ணுக்கு தெரிந்தாலும் அதில் இருக்கின்ற சத்தியத்துவ புத்தி மறைந்து விட்டது. அது சத்தியம், அது உண்மையான நீர் என்ற புத்தி மறைந்து விட்டது. அப்படி 2 விதமான அத்தியாசம் இருக்குது. ஒன்று சோபாதிக அத்தியாசம், இனி ஒன்று நிருபாதிக அத்தியாசம்னு அத்தியாசத்தை 2ஆக பிரிப்பார்கள். அதெல்லாம் வேறு கான்டெக்ஸ்டில் பார்ப்போம். அதாவது அத்தியாசம் 2. ஒன்று ஞானம் வந்தவுடனே போயிடும், இனி ஒன்று ஞானம் வந்ததற்கு பிறகு அந்த அனுபவம் தொடரும். அதுக்கு பேர் தான் சோபாதிக அத்தியாசம். சோபாதிக அத்தியாசம்னா அந்த அனுபவம் தொடர்கிறது. நிருபாதிக அத்தியாசம்னா ஞானம் வந்த உடனே அதுவும் போயிடும். அப்படி இந்த இடத்தில் என்ன உதாரணத்தை எடுத்துக்கணும்னா, காணல் நீரை உதாரணத்தை எடுத்துக்கணும். சொப்பனத்தை ஏன் எடுத்துட்டோம் என்றால், அங்கே தான் இந்த 3 நல்லா தெளிவாக தெரியுது. 3 பேதம் தெளிவாக தெரிகிறதுனால சொப்பனம், பிறகு காணல் நீர் அல்லது சூரியனுடைய உதயம், இவைகளெல்லாம் உதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆகாசத்தினுடைய நீல கலர், நீல வர்ணம், இதெல்லாம் ஞானத்துக்கு அப்புறம் அனுபவத்தில் இருக்குது. ஆனால் நம்ம நீலம்னு நினைக்க மாட்டோம், சூரியன் நகர்கிறதுன்னு நினைக்க மாட்டோம். அவ்விதத்தில் ஜாகிரத அவஸ்தையில் ஞானம் வந்தவுடன்
துவைதம் சென்று விடுகிறது. துவைதம் சென்றதுனால என்ன பிரயோஜனம்னா, துவைதம் இருக்குங்கிறதுனால தான் எல்லா சம்சாரமும், துவைதம் இல்லை என்ற ஞானத்தினால் சம்சாரமும் இல்லை. அதனால் சங்கரர் இந்த இடத்துல என்ன சொல்கிறார், எத்திர நாண்யத் பஷ்யதிங்கிற இடத்துல எத்திர சம்சாரக நாஸ்தின்னு சொல்கிறார். எங்கு சம்சாரம் இல்லையோ, துவைதம் இல்லை ஈக்குவல் டு சம்சாரம் இல்லையோன்னு சொல்கிறார். அப்படி இந்த ஞானத்தினுடைய பலன் துவைதம் நீங்குகிறது, துவைதத்தில் இருக்கிற சத்தியத்துவ புத்தி, சத்தியம் என்கின்ற புத்தி நீங்குகின்றது, அதனுடைய பலன் மோக்ஷம். இப்போ இந்த 2 வரியும், முதல் வரி பரபிரம்மத்தினுடைய லட்சணம், 2வது வரி அதன் மீது ஏற்றி வைக்கப்பட்ட ஜெகத்தினுடைய லட்சணம். இனி அடுத்தது யோவை பூமா தது அமிர்தம். இது மீண்டும் அந்த பூமாவை விளக்குகின்ற சொல். எது பூமாவாக இருக்கிறதோ அது அமிர்தம். அமிர்தம் என்றால் முக்காலத்திலும் இருக்கின்றது, நித்தியம், மாறாதது, நிர்விகாரம். அமிர்தம் மரணமற்றது. இந்த மரணமற்றதுங்கிறதுல பல கருத்து நம்ம எடுத்துக்கலாம். மரணம்ங்கிறது ஒரு 6 விகாரத்தில் வருகின்ற ஒரு அவஸ்தை, அப்போ நிர்விகாரம். பிறகு அமிர்தம்ங்கிறதுல நித்தியம், 3 காலத்திலும் இருப்பது, அதாவது காலத்திற்கு அப்பாற்பட்டது. 3 காலத்திலையும் ஒன்று மாறாமல் இருந்ததுன்னா அந்த இடத்துல காலத்தினுடைய யூட்டிலிட்டியே கிடையாது, காலத்தை பற்றி பேசி பிரயோஜனமே இல்லை. இப்போ காலத்தை கடந்தது. இப்போ யோவை பூமா தத் அமிர்தம். பிறகு அத, பிறகு எது அல்பம் தது மர்த்தியம். எது அல்பம், அல்பம் எதுவோ அது மர்த்தியம். மர்த்தியம்னா சவிகாரம், மரணத்திற்கு உட்பட்டது, கொஞ்ச காலத்தில் அது சென்று விடும், நாசத்தை அடைந்து விடும், நம்மிடத்தில் அது சென்று விடும், அது சாஸ்வதமாக இருக்காது. ஒரு சுவாமிஜி ஒருவருக்கு ஏதோ ஒரு ருத்ராட்ச மாலை ஏதோ ஒன்று அன்பளிப்பாக கொடுத்தார் ஒரு சிஷ்யருக்கு. அவர் அதை தொலைச்சிட்டார், எங்கேயோ போய் அது மிஸ் பண்ணிட்டார். ரொம்ப வருத்தமாக போச்சு, சாமிஜி கொடுத்ததை நம்ம மிஸ் பண்ணிட்டோமேன்னு. பிறகு அந்த சுவாமிஜியிடம் அவர் சொன்னார், நீங்கள் கொடுத்த ஒரு பொருளை நான் அதை விட்டு விட்டேன், அது நாசத்தை, அது என்னை விட்டு போயிடுது, தொலைந்து விட்டது, இதிலிருந்து நான் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டார். அதுக்கு அந்த சாமிஜி சொன்னார், சாமிஜி கொடுத்தாலும் அது நாசத்தை அடையும்னு தெரிஞ்சுக்கணும், அது தொலைஞ்சு தான் போகும், அது இல்லாமல் போகும், ஒரு காலத்தில் வந்தால் ஒரு காலத்தில் நஷ்டம் அடையும்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னார். அப்படி மர்த்தியம், அனாத்மா எல்லாமே மர்த்தியம். அவர் ஞானத்தை கொடுத்துருந்தாருன்னா இந்த கம்ப்ளைண்ட் அவங்ககிட்டருந்து வந்திருக்காது. நான் ஞானத்தை கொடுத்தீங்களே தொலைச்சிட்டு வந்துட்டேன்னு சொல்ல மாட்டான். அனாத்ம வஸ்துவை யார் கொடுத்தாலும் அது நம்மை விட்டு சென்று விடும். ஞானம் ஒன்று தான் அதை விட்டு செல்லாது. அப்படி மர்த்தியம், மர்த்தியம்னா அழிவுக்கு உட்பட்டது, அனாத்மா எல்லாமே அழிவுக்கு உட்பட்டது. இதோடு லக்ஷணம் முடிவடைகின்றது. சனத்குமாரர் இப்பொழுது ஒரு நிமிஷம் ரெஸ்ட் கொடுக்கிறார். உடனே நாரதர் ஒரு கேள்வி கேட்கின்றார். அடுத்த கேள்வி நாரதருடைய கேள்வி. ஒரே மந்திரத்துக்குள்ள உடனே நாரதர் ஒரு கேள்வியுடன் வருகின்றார். என்ன கேள்வி கேட்கின்றார்? சக பகவக கஸ்மின் பிரதிஷ்டிதே இதி. பிரதிஷ்டிதக இதி. பகவக என்று நாரதர் சனத்குமாரரை அழைக்கின்றார். பகவக சக பூமா, சகன அந்த பூமா, அந்த பூமா என்ற தத்துவமானது கஸ்மின் எதில், எதில் கஸ்மின் எதில், பிரதிஷ்டிதக எதில் இருக்கின்றது, அதற்கு ஆதாரமாக என்ன இருக்கின்றது. இந்த பூமா என்று நீங்கள் சொன்ன தத்துவம் எதில் அமர்ந்து கொண்டு இருக்கின்றது, அதற்கு ஆதாரம் என்ன, இந்த பூமாவை எது தாங்கிக் கொண்டிருக்கின்றது. கஸ்மின் பிரதிஷ்டிதக இதி. இது எதில் ஆதாரத்துடன் இருக்கின்றது. இந்த கேள்வியை ஏன் கேட்கின்றார் என்றால், இதுவரைக்கும் ஹிரண்ய கர்ப்பன் வரைக்கும் எதுவுமே சுதந்திரமாக இல்லை.
ஒன்றுக்கு ஒன்று ஆதாரம், ஒன்றுக்கு ஒன்று காரணம்னே இருந்தது. இப்படிப்பட்ட பூமாவுக்கும் வேறு ஏதாவது ஒரு ஆதாரம் இருக்கின்றதா? அவருக்கு கேட்க தெரியல. அதனால் இது எதில் தான் இது சார்ந்திருக்கு, எதை சார்ந்து இருக்கின்றது, இந்த பூமாங்கிற தத்துவம் எதை சார்ந்து இருக்கின்றது என்பது கேள்வி. இப்போ இந்த புஸ்தகம் டேபிளை சார்ந்து இருக்குது, டேபிள் நிலத்தை சார்ந்து இருக்குது. உடனே அடுத்த கேள்வி, நிலம் எதை சார்ந்திருக்கு, பூமி எதை சார்ந்திருக்குன்னு கேட்போம். இப்படி இந்த பூமா என்ற தத்துவம் எதை சார்ந்து இருக்கின்றது, இந்த பூமாவுக்கு ஆதாரம் என்ன, அதிஷ்டானம் என்ன, இதி என்பது கேள்வி. இதற்கு 2 பதில் சொல்கின்றார் சனத்குமாரர். அடுத்ததிலிருந்து பதில் 2 பதில். முதல் பதில் ஸ்வே மகிம்னி. ஸ்வே மகிம்னினா அது தன்னுடைய பெருமையிலேயே அது இருக்கின்றது, தனக்கு தான்தான் ஆதாரம், ஆதாரம் இல்லைன்னு அர்த்தம். ஸ்வே மகிம்னி, மகிம்னி என்றால், ஸ்வே என்றால் இந்த பூமாவுக்கு வேறாக ஒன்று அதை தாங்குவதற்கு இங்கு இல்லை, அதனுடைய ஆதாரம் அதுவேதான். ஸ்வே மகிம்னி, மகிம்னினா விபூதி, அது அதனுடைய பெருமையிலேயே இருக்கின்றது, வேறு பெருமையில் அது இருக்கவில்லை, அதை தாங்கிறதுக்கு வேறு ஒன்று கிடையாது, அது அதனுடைய பெருமையிலேயே இருக்கின்றது. மகிமான்னு ஒரு வார்த்தையை சும்மா ஒரு அழகுக்காக போடுறார், அதனுடைய மகிமையிலேயே அது இருக்கு, மற்றவங்களுடைய மகிமையில் அது கிடையாது, அதற்கு அதே ஆதாரமாக இருக்கின்றது. இப்படி கேட்ட உடனே நாரதர் உடனே அவரும் ரொம்ப தர்க்கமெல்லாம் படிச்சிருக்காரல்ல, அது எப்படி அதற்கு அதே ஆதாரமாக இருக்க முடியும், நானே எப்படி என் தலையில் உட்கார முடியும், எனக்கு நானே எப்படி ஆதாரமாக இருக்க முடியும், இப்படி சில தோஷமெல்லாம் வருமே, ஏன்னா இது தோஷம் வர்ற மாதிரி இருக்குது, அதற்கு அதே ஆதாரம். இதற்கு முன்னாடி தான் சொன்னால் அது அதையே பார்க்காதுன்னெல்லாம் நம்ம சொன்னோம் அல்லவா, இப்படி சப்ஜெக்டே ஆப்ஜெக்ட் ஆகும் என்ற கேள்வி வரும்பொழுது பார்க்கிறார் சனத்குமாரர், பார்க்கிறார் நாரதர் அப்படியே கொஞ்சம் மூஞ்சியை சுழித்து பார்க்குறார், அது எப்படி அதற்கு அதே ஆதாரமாக இருக்க முடியும். உடனே அடுத்த பதில் சொல்கிறார், எதிவா. எதிவானா அல்லது, அது அதற்கு அதே ஆதாரமாக இருக்கின்றதுங்கிறத நான் சொன்னேன், உனக்கு அதில் ஒரு நிறைவு ஏற்படவில்லை என்றால், அந்த பதில் உனக்கு ஒரு குழப்பத்தை கொடுத்தது என்றால், இப்போ சொல்கிறத பதிலாக எடுத்துக்கோ. என்ன பதில்னா, ந மகிம்னி. ந மகிம்னினா அதற்கு ஆதாரமே கிடையாது. ந மகிம்னினா அது எந்த ஆதாரத்திலும் அது இல்லை. ஒன்றா அது அதனுடைய பெருமையிலேயே இருக்குது, அதுக்கு பெருமை கிடையாது, அது எதிலும் இல்லை, எதை சார்ந்தும் அது இல்லை, அது அதையே சார்ந்திருக்கிறதுங்கிறது ஒரு பதில். இனி ஒரு பதில், அது எதையும் சார்ந்தில்லை, அது இரண்டாவது பதில். ந மகிம்னி என்றால் அதற்கு ஆதாரம் ஒன்று கிடையாது, அதற்கு என்று ஒரு ஆதாரம் கிடையாது. இப்போ என்ன சொல்கிறார் அப்படின்னா, இது ஸ்வத சித்தம். இப்போ இந்த இடத்துல என்ன கருத்து சொல்லப்படுகிறது என்று சொன்னால், இனி இதனுடைய விசாரத்திற்கு நாம் வரலாம். இப்போது நம்ம வாழ்க்கையில் பார்க்குற அனைத்து பொருள்களை நம்ம 2 அம்சமாக பிரிக்கலாம். ஒன்று அந்த பொருள், இனி ஒன்று அந்த பொருளிடத்தில் இருக்கின்ற இருத்தல் என்கின்ற சத்தா. சத்தா அப்படின்னு சொல்கிற, சத்தா என்றால் இருத்தல். இப்போ என்ன சொல்கிறோம், கிளிப் இருக்கின்றது, புஸ்தகம் இருக்கின்றது, பேனா இருக்கின்றது அப்படின்னு சொல்கிறோம். இப்போ பேனா அப்படின்னு ஒன்று சொல்கிறோம், இருக்கிறதுன்னு சொல்கிறோம், புஸ்தகம்னு சொல்கிறோம், இருக்கின்றதுன்னு சொல்கிறோம். இப்பொழுது புஸ்தகம் இருக்கின்றது அப்படிங்கிற வார்த்தையில் 2 அம்சம் இருக்குது. புஸ்தகம்னு ஒன்று இருக்குது, இருக்கின்றதுன்னு ஒரு அம்சம் இருக்குது. நம்ம என்ன பண்ணுறோம், இந்த புஸ்தகத்தை எடுத்துகிட்டு அப்படியே ஒவ்வொரு பேப்பராக கிழித்து போட்டுறோம். என்ன சொல்லுவோம், புஸ்தகங்கிறது போயிடும். ஏன்னா பேப்பரெல்லாம் ஒட்டு மொத்தமாக இருந்தால் தான் அது புஸ்தகம். அது தனித்தனி பேப்பராக இருந்தால்
தாள்களாக இருந்தால் இப்போ என்ன சொல்கிறோம்? தாள்கள் இருக்கின்றன, பேப்பர் இருக்குன்னு சொல்கிறோம். இப்போ என்ன ஆச்சு? அந்த இருத்தல், புஸ்தகமும் போயிடுது, புஸ்தகம் போனவுடன் இருத்தலும் போயிடுது. ஆனால் அந்த இருத்தல் எங்கே வந்துடுது? அந்த பேப்பருக்கு வந்துடுது. அந்த பேப்பரை நம்ம தீயில போட்டோம்னு சொன்னால் அங்கே பேப்பர் போயிடுது, சாம்பல் இருக்கின்றது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறதுன்னு சொன்னால், புஸ்தகத்துக்கு எங்கிருந்தோ ஒரு சத்து வந்திருக்கு, சாம்பலுக்கு எங்கிருந்தோ ஒரு இருத்தல் வந்திருக்கு. எதற்கும் சுயமாக இருத்தல்ங்கிறது கிடையாது, அது இருத்தலாகவே இல்லை, எங்கேயோ இருத்தல் வந்திருக்கு. பிறகு அந்த இருத்தல் போன உடனே அதுவும் அங்கு கிடையாது, அந்த இருத்தல் தான் எங்கேயோ ஓடிக்கொண்டு இருக்கின்றது. அப்படி நம்ம பார்க்கிற அனைத்து பொருள்களுக்கும் சத்தா எங்கிருந்தோ வந்துள்ளது. அந்த பொருள்கள் தான் மாறி மாறி இருந்து கொண்டு இருக்கிறது, மாறி மாறி நமக்கு காட்சி அளிக்கிறது. அப்படி இந்த பூமா என்ற தத்துவத்திற்கு யார் இருத்தலை கொடுத்தல்? ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரு இருத்தல் எங்கிருந்தோ வருதே. அப்படி இந்த பூமாவுக்கு எக்ஸிஸ்டன்ஸை கொடுக்கறது யார்? சில சமயங்களில் சொல்லுவார்கள் அல்லவா, நான் இருக்கிறதுனால தான் அவன் இருக்கான், நான் பணம் கொடுக்கறதுனால தான் அவன் இருக்கான், இல்லைன்னா ஆளே இருக்க மாட்டான்னு எல்லாம் சொல்லுவோம். அப்படி அவனுடைய இருத்தலுக்கே நான் காரணம், என்னுடைய பொருள் காரணம்னு சொல்வது போல இந்த பூமாவுக்கு எது காரணம் என்று கேட்டால் அதற்கு யார் சத்தாவை கொடுக்கறதுன்னு சொன்னால், இங்கு பதில் ஸ்வத சத்தா, அது தானே சத்ஸ்வரூபமாக இருக்கிறது, யாருகிட்டையும் இருத்தலை வாங்கி கொள்ளவில்லை, அது தானாக இருந்து கொண்டு இருக்கின்றது. அது ஸ்வத சத்த, தனக்குத்தானே இருத்தலை வைத்து கொண்டுள்ளது. இல்லை என்றால் அதற்கு இருத்தல் வெளியிருந்து கிடையாது. ரெண்டாவது பகுதி என்ன மகிம்னினா, அதற்கு வேறொரு இருத்தல் அதனிடம் கிடையாது, அல்லது அது சொதமாக இருக்கின்றது என்று. இந்த பூமாவுக்கு பிரதிஷ்டை இல்லை, இந்த பூமாவுக்கு காரணம் இல்லை, இந்த பூமா வேறொன்றை சார்ந்து இல்லை, அது ஸ்வத சத்தா. நம்ம பார்க்கிற அனைத்தும், ஹிரண்யகர்ப்பனே இதைத்தான் சார்ந்திருக்கார். ஹிரண்யகர்ப்பனுக்கு முன்னாடி ஆரம்பத்தில் என்ன வந்தது ஞாபகம் இருக்கோ? 15 படியில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன? முதல் ஸ்டெப் என்ன? நாம என்ன எப்படி வந்தது? நம்ம நாரதர் ஒரு பெரிய கதை எடுத்து விட்டார் அல்லவா, எனக்கு இந்த வித்யா தெரியும் அந்த வித்யா தெரியும்னு. என்ன முடித்தார்? இதெல்லாம் வெறும் நாம மாத்திரம் அப்படின்னு சப்தம்தான் வந்தது. அந்த சப்தம் வாக்கை சார்ந்திருக்கிறது, வாக்கு சங்கல்பத்தை சார்ந்திருக்கிறதுன்னு படிப்படியாக ஒவ்வொன்றும் அதனுடைய இருப்புக்கு இனியொன்று சார்ந்திருந்து வந்தது. எங்காவது ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணுமேனா அந்த முற்றுப்புள்ளி வைக்கிறது தான் இந்த பகுதி. இந்த பூமாங்கிறதுக்கு மேலே ஒன்று கிடையாது. இந்த பூமாதான் சாரம் அல்லது சத்தியம், இந்த பூமாதான் ஞான சொரூபம், இந்த பூமாதான் அனந்தம் என்று அந்த சத்தியம் ஞானம் அனந்தம்ங்கிறதனுடைய லட்சணம் இங்கு நமக்கு வருகின்றது. நீ அடுத்த பகுதி, அடுத்த மந்திரம் மிக சுலபமானது. பொதுவாக ஒருவனுடைய பெருமை இனி ஒன்றை சார்ந்தே இருக்கும். இப்போ ஒருவர் அப்படி இருக்காருன்னு சொன்னால் அதற்கு காரணம் அவருக்கு அப்பாற்பட்டது. ஒருவர் இவர் ரொம்ப செல்வந்தர் சொல்லி ரொம்ப பெருமைப்படுத்திகிட்டு இருக்கோம். அந்த செல்வந்தருங்கிற பெருமை எதை சார்ந்திருக்குன்னா அவருடைய சுபாவமோ சொரூபமோ அல்ல, அந்த செல்வத்தை சார்ந்திருக்கு. அந்த செல்வம் போயிட்டா அவர் செல்வந்தர் அல்ல. அப்படி ஒருவருக்கு என்னென்ன பெருமை வருகிறதோ அந்த பெருமை அவருடைய சுபாவம் அல்ல. அதே போல் அது பதவியாகலாம், வயதாகலாம், அறிவாகலாம். இவர் பெரிய அறிவாளினா பிரெயினில் அந்த அறிவு இருக்கிற வரைக்கும் தான், அது போயிடுதுன்னு சொன்னால் அது கிடையாது. இவருக்கு நல்ல ஞாபக சக்தினா அந்த பெருமை. இப்படி எந்த ஒரு பெருமையாக இருந்தாலும் அது அவருக்கு அப்பாற்பட்ட ஒன்றை சார்ந்து இருக்கின்றது. அது போயிடுதுன்னா அந்த பெருமை, அந்த இருப்பு அவரிடமிருந்து சென்றுவிடும். அப்படி பூமாவினுடைய இந்த பெருமையெல்லாம் எங்கேனா அது வேறு ஒன்றை சார்ந்திருக்கவில்லை,
அது ஸ்வத சத்தா, சுயமாக அது இருக்கின்றது, அதற்கு ஒரு ஆதாரம் இல்லை என்று. இப்போ இறுதியாக இந்த பூமாதான் லக்ஷணம் என்று சொல்லப்பட்டது. பிறகு இந்த இடத்துல நான்கிறதே வரலையேன்னு ஒரு சந்தேகம் நமக்கு வந்துடலாம். எங்கே அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்லணும் அல்லது தத்துவமசின்னு சொல்லணும், சரி பூமா ஏதோ ஒன்று அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும்பொழுது இந்த இடத்துல பூமாங்கிறது அத்வைதம்னு நிலைநாட்டப்பட்டு விட்டது. ஏன்னா துவைதமெல்லாம் நீக்கியாச்சு, இருக்கிறது ஒன்று தான். அந்த ஒன்றை நான் சொல்கிறது உன்னுடைய இஷ்டம், அதுன்னு சொல்கிறதுனாலும் சொல்லலாம், ஆத்மானு சொல்கிறதுனாலும் சொல்லலாம். அது அடுத்த பகுதியில் வரப்போகின்றது. இதுதான், இதை நீ நான் சொன்னால் சொல்லிக்கோ, நான் சொல்ல விருப்பம் இல்லையா ஆத்மானு சொல்கிறதுனா சொல்லு, பிரம்மன்னு சொல்கிறதுனாலும் சொல்லு, அதுன்னு சொல்கிறதுனாலும் சொல்லு, என்ன வேண்டுமானாலும் சொல்லலாம். இருக்கிறது ஒரே ஒரு அத்வைத தத்துவம். இந்த ஞானத்தினால மோட்சம் என்பதுதான் சாரம். அடுத்த வகுப்பில் அடுத்த மந்திரத்திற்கு செல்லலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.